கோபி, ஜீப்ல எத்தனை பத்து பூச்சி பாத்தியா? மிஸ்டர், எதுக்கா ஜீப்பை நிறுத்துறீங்க? ராதா, இந்த ரெண்டு மக்களுக்கும் தமிழ் தெரியாது போல இருக்கு, கொஞ்சம் கிண்டல் பண்ணலாமா? நமக்கு தமிழ் தெரிஞ்ச மாதிரியே காமிச்சுக்காத. வாட் மிஸ்டர், வாட் யூ வாண்ட்? मैम साहब, थोड़ा लिफ्ट दीजिए। नो मिस्टर लपन टपम। लपन टपम नहीं है, ये हमारा गुरु है श्रीमान पटक पटक। मैं इनका शिष्यन है लड़क लड़क। கேட்டீங்களா? இந்த வெள்ளரிக்கா மூஞ்சிக்கு பேரு பட்டக் பட்டக்கா. வெள்ளரிக்கா மூஞ்சி? வெள்ளரிக்கா மூஞ்சி? नो नो, கத்திரிக்காய் மூஞ்சி. मेरा मूंजी कत्रिका मूंजी, तुम्हारा मूंजी मुटकोस मूंजी। यारी, हमारा मूंजी क्या मूंजी है? சுண்டக்காய் மூஞ்சி. ये मुझे पता, सुटका मूंजी ने अड्डी मुट्ठल, दड्डी मुट्ठल। ஐயோ, உங்களுக்கு தமிழ் தெரியும் போல இருக்கே. மிஸ்டர், we are very sorry. உங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சு நாங்க தமாஷ் பண்ணிட்டோம். தயவு செய்து வழி விடுங்க. உனக்காக எல்லாத்தையும் மன்னிக்கிறேன். போ. Thank you. ஐயோ, காத்தறங்கி படிச்சே. இப்ப என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர், கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? என்ன? வீல்ல காத்தறங்கி போயிடுச்சு, பின்னாடி பம்ப் இருக்கு, கொஞ்சம் காத்தடிச்சு விடுறீங்களா? ஒன் கண்டிஷன். என்ன? எங்க ரெண்டு பேருக்கு லிஃப்ட் கொடுக்கணும். ஜீப்ல இடம் இல்லையே. மனசு வச்ச இடமா இல்ல. நான் வேணா உன் மடியில உட்கார்ந்துக்கிறேன். சரி, நீ வேணா என் மடியில உட்காரு. நான் அப்படி தொங்கிட்டு வரேங்க. சும்மா இருங்கடி, ஹெல்ப் பண்றேங்கிறாங்க, அதை போய் கெடுக்குறீங்களே. மிஸ்டர், உங்களுக்கு நாங்க லிஃப்ட் கொடுக்கறோம், முதல்ல காத்தடிச்சு விடுங்க. ஓகே, பம்ப். இன்னும் யாருக்கு பம்ப் அடிக்கிறேன்? லிஃப்ட்டுக்காக. லிஃப்ட் இடிச்சு. ஐயோ, நமக்கே படக்கு படக்கா. அடியா பாருங்க. ஆயே மேடம், ஆயே. மிஸ்டர், அந்த பொம்மை என்ன வேலை? அந்த பொம்மை என்ன வேலை? மிஸ்டர், என்னப்பா இது? கண்ணாடி ஒடிச்சுட்டே கஸ்டமர் கை தவறி விழுந்துரு, மன்னிச்சுக்கங்க. அரே, என்ன வேலை செய்யற நீ? நிம்பளுக்கு வேலை இல்ல, வெளியே போ. மன்னிச்சுக்கங்க சார். நோ எக்ஸ்கியூஸ். நிம்ப சம்பளத்துல 20 ரூபாய் பாக்கி இருக்கு, வாங்கிட்டு போ. சார், எனக்கு சம்பளம் வேணாம், அதுக்கு பதிலா அந்த பொம்மையை கொடுங்க. அரே, நிம்பளுக்கு பொம்மை வேணும், நம்மளுக்கு பணம் வேணும், எடுத்துட்டு போ. தேங்க்யூ. பொம்பளைய பார்த்து தவறிட்டா தப்பு, பொம்பளைய பார்த்து கை தவற விட்டுட்டா கூடவா தப்பு? அரே, நிம்பளுக்கு தெரியாதவன் சரியில்லை. இந்தாப்பா முதலாளி. இந்தாப்பா, சொல்றத கேடுறா. 20 வருஷம் என்கிட்ட வேலை செஞ்சு டை சொல்றேன். இல்ல, 20 வருஷமா நீதான் என்கிட்ட முதலாளியா வேலை பார்த்துட்டு இருக்கிற. இப்ப என்ன சொல்ற? ஆனா நான் பட்ட அம்மியா பிறகுதான் அப்புறம் நான் மாத்திரம். குரு இல்லாத இடத்துல எனக்கு தான் வேலை. இப்ப என்ன செய்ய போற? என்ன செய்யறதா? கம்பெனி கடையில போத்திட்டு படுக்கவா சொல்ற? நானும் வேலையை விட்டு போறேன். அரே, நிம்பல் குரு சம்பள பாக்கி வேணாம் சொல்லி பொம்மை எடுத்துக்கிட்டு போனான். இப்ப நிம்பல் என்ன செய்ய போறான்? பாக்கி கொடு. மேடம், நீங்க ரொம்ப பிரியமா கேட்டீங்களே, அந்த பொம்மையை கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. நோ தேங்க்ஸ். ப்ளீஸ். ரொம்ப ஆசையா கேட்டீங்களே. அப்படி என்ன இது அதிசயமான பொருளா? பணத்தை கொடுத்தா எங்க வேணா வாங்கலாம். ஆனா இந்த மாதிரி பொம்மை கிடைக்காது. உங்களை நான் மறுபடியும் சந்திப்பேன்னு நினைக்கவே இல்லை. அதனால தான் கடையில உங்களை பார்த்தோன்னே என்ன எரியாம என் கையில இருந்த கண்ணாடி கீழே விழுந்துருச்சு. அதனால என் வேலையும் போயிடுச்சு. அரே, ஐ அம் சோ சாரி. ஓ, ஆல் ரைட். ப்ளீஸ், இந்த பொம்மையை வாங்கிக்கங்க. இது சாதாரண பொம்மை இல்ல. கையை தொட்டா சிரிக்கும், தலையை தொட்டா அழுவும். அப்படின்னா மனுஷன் எப்படிப்பட்டவன்னு இந்த பொம்மை கூட தெரிஞ்சு வச்சிருக்கு. பொம்மைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இந்த பொம்மை மாதிரி இருக்கிற அழகான குழந்தைகளை கண்டாலும் பிடிக்கும். மிஸ்டர், மிஸ்டர். என் பேர் கோபி. If you don't mind, உங்க பேரு? ராதா. Thank you. மிஸ்டர் கோபி, பொம்மைக்கு பணம் வாங்காம போறீங்களே? இது நான் அன்பா கொடுத்த பொருள். அன்புக்கு விலை பேச வேண்டாம். அப்படி இல்ல. ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கினா அதை பார்க்கும்போது வித்தவனுடைய ஞாபகம் வராது. ஆனா அன்பா கொடுத்தா அதை பார்க்கும்போது கொடுத்தவனுடைய ஞாபகம் தான் வரும். தேங்க்யூ. நடைபெற்ற அத்தனை போட்டிகளிலும் மிஸ்டர் கோபியும் மிஸ் ராதாவும் முதல் பரிசு பெற தகுதியானவர்கள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். யாருக்கு கொடுக்கறது யோசனை பண்றீங்களா? பரவாயில்ல, அழகான சுமைகளை பெண்கள் தான் சுமக்கணும். அவங்களுக்கே கொடுக்க.
அதுல எனக்கு பாதி பங்கு இருக்கு. பாதி தானே? அவங்க சிரிக்கிறதுல அர்த்தம் இருக்கு. இந்த பாதிதான் இந்த பாதிக்கு ஆதாரம், இந்த பாதிதான் இந்த பாதிக்கு அழகு. கோபி, நாங்க மெட்ராஸ்ல ஒரு ஸ்கேட்டிங் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோம். அதை மேனேஜ் பண்றதுக்கு உங்களால வர முடியுமா? என்ன யோசிக்கிறீங்க? சரி சார், நான் சந்தர்ப்பம் கிடைச்சு என்ன பாக்குறேன். குட். நீங்களா யாருக்கா காத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக தான். எனக்காக? என் பாட்டை வேணுமா? எடுத்துக்கங்க. இல்ல, இந்த போட்டோ நெகட்டிவ் வேணும். அது எனக்கா எடுத்து உங்ககிட்ட எப்படி கொடுப்பேன்? ஐசி, ஏன் பெர்மிஷன் இல்லாம என் போட்டோ எப்படி எடுப்பீங்க? மரியாதை கொடுங்க. அது சமய சந்தர்ப்பம் வரும்போது கொடுக்குறேன். சமய சந்தர்ப்பம் அத பத்தி எனக்கு என்ன? எதுக்காக என் கூட போட்டோ எடுத்தீங்க? ஐயோ ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? உங்களை மாதிரி அழகான பெண்களை பார்க்கும்போது அவங்களோட சேர்ந்து போட்டோ எடுத்து சரிக்கு விளையாடுறதோ, டயருக்கு காத்தடிக்கிறது எங்களுக்கு சர்வசாதாரணம். என் நண்பன் ராமு வளருவாயே, அவன் சொல்றதை நம்ப வேண்டாம். என் வாழ்க்கையிலேயே ஒரு பொண்ணு கூட இதுதான் முதல் தடவை, கடைசி தடவை போட்டோ எடுத்துக்கிட்டேன். என்னாலதான் உங்களுக்கு வேலை போச்சுன்னு சொன்னீங்க. பெரிய வேலை. நாளைக்கு மெடிக்கல் காலேஜுக்கு வாங்க, நான் உங்களுக்காக ஒரு நல்ல வேலை ஏற்பாடு பண்ணி தரேன். மேடம், நீங்களே கூப்பிட்டாச்சு இல்ல, அப்புறம் நம்ம குரு மெடிக்கல் காலேஜுக்கு என்ன மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே கூட வருவா. கோபி, ஏன்பா இன்னைக்கு இவ்வளவு நேரம் கடையில வேலை அதிகமா? வேலையா? வேலையே படக் பட. என்னப்பா சொல்ற? முதலாளி கோபிய கடையை விட்டே போட்டு விட்டார். வேலை போயிடுச்சா? என்னப்பா நடந்தது? ஒண்ணு இல்லம்மா. அம்மா, கடைக்கு ஒரு பொண்ணு வந்துச்சு. கோபி அந்த பொண்ணோட கண்ணையே பாத்துச்சு. கையில் இருந்த கண்ணாடி கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. உடனே முதலாளி கோபி கழுத்துல கைய வச்சு பார்த்தா அவங்க கணக்கா மலைய. எனக்கு வேலை போனது உண்மைதாம்மா, ஆனா அதுக்கு பதிலா வேற வேலை கிடைச்சிருச்சு. எங்கப்பா? ஸ்கேட்டிங் ஸ்கூல்லையா? கேட்டீங்க? ஆமா, அந்த பைசத்துல தானே எந்த வேலையும் நீ ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிற. அம்மா, மெடிக்கல் காலேஜ்ல எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கறதா என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்லியிருக்கான். ஏப்பா? அடுத்தோடு பாடுறா. புரியலையா? பசிக்குதுமா? வாங்கப்பா சாப்பிடலாம். வேண்டாமா, நான் எடுத்து போட்டு சாப்பிடுவோம். இனிமேல் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். ஆமா, நீ தினமும் இப்படித்தான் சொல்லிட்டு இருக்க. இந்த வீட்டு வேலைகளை பொறுப்பா கவனிக்க நீ ஒருத்தைய கூட்டிட்டு வந்தா நான் ஏப்பா வேலை செய்ய போறேன்? உனக்கு ஒரு வேலைக்காரி வேணும், அவ்வளவுதானே? இல்லப்பா, இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வேணும். மருமகளா? ஆமா, இப்போ உனக்கு ஒரு படக் படக், அடுத்த வருஷம் எனக்கு ஒரு படக் படக். ஆமா, பக்கத்துல இருக்கிற மகனை விட்டுட்டு எப்போ வரப்போற மருமகளை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? கோபி, சீக்கிரம் உன்னை கல்யாண கோலத்துல பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நான் சோழதிங்கிறத பாக்கணுங்கிற ஆசையே இல்லையா உங்களுக்கு? அம்மா தாயே. வா, நீங்க தான் கோபியா? ஆமா. உங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு. ட்ரெஸ்? யூ மீன் எல்லா ட்ரெஸ்ஸையும்? எல்லாத்தையும் தான். இவங்களுக்கு முன்னால சார்? எஸ், ரிமூவ் இட். மை டியர் ஸ்டூடெண்ட், நாம இப்ப காஷ்மீருக்கு ஸ்டடி டூர் வந்திருக்கோம். இங்க எப்பவுமே குளிர் அதிகமா இருக்கும். சில சமயங்கள்ல அந்த அதிக குளிரை தாங்க முடியாம உடம்பே மரத்து போகும். அந்த மாதிரி ஆபத்தான சமயங்கள்ல நீங்க என்னென்ன பரிசோதனைகள் செய்யணும், எப்படி சிகிச்சை கொடுக்கணும்ன்றத இவர் மூலமா உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். உங்க பிரசங்கத்தை அப்புறம் வச்சுக்கோங்க, முதல்ல பரிசோதனை ஆரம்பிங்க. மிஸ்டர் கோபி சார், இப்பதான் நீங்க ரொம்ப அமைதியா இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே விட்டீங்கன்னா அமைதி ஆயிடுவேன். இட்ஸ் ஆல் ரைட். ஸ்டூடெண்ட்ஸ், இவரை நல்லா எக்ஸாமின் பண்ணி இவருடைய பல்ஸ், பிபி, டெம்பரேச்சர் எல்லாத்தையும் நோட் பண்ணுவீங்க. இதை வந்துடுறேன். சீக்கிரம் எல்லாத்தையும் பாருங்களேன். நீங்க தொட்டது டபுள் ஆயிடுச்சு. பாடி ஹீட் டபுள் ஆயிடுச்சு உங்க கைப்பட்டோன்னே. பாடி ஹீட் நார்மல். நார்மல். அப்புறம் ஹார்ட். இந்த பாருங்க, நீங்க அனாவசியம் பேசிட்டே இருந்தீங்க. எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? நோட்டா? நீங்க போன உயிரே எடுத்துட்டாங்க. இப்ப இவர் உடம்பு மறுத்து போக ஆரம்பிச்சிருக்கு. என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? கொராமினன் சென்மென் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கணும். டாக்டர், அந்த மருந்தெல்லாம் இருக்கான்னு சீக்கிரமா பாருங்க, இல்லாட்டி நான் கயா. அந்த மாதிரி நேரத்துல மெடிசன் கிடைக்கல, நான் என்ன செய்யணும்? பிராண்டி கொடுக்கலாம். சப்போஸ் பிராண்டி கிடைக்கலன்னா? விளக்குடைய வெப்பத்துல கூட இந்த குளிரை போக்கலாம். அந்த சமயத்துல அதுவும் கிடைக்கலன்னா இவரோட ஆத்மா சாந்தி அடைய ஆண்டவனை வேண்டிக்க வேண்டும். அம்மா தாயே, நீ டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வைத்தியம் பண்ணா பேஷண்ட்டுக்கு மருந்தே கிடையாது, பரலோகத்துக்கு பாஸ்போர்ட் தான். இந்த மாதிரி நேரங்கள்ல தான் பேஷண்ட தூங்கவே விடக்கூடாது. அப்படி தூங்க விட்டா அது நிரந்தரமான தூக்கமா மாறிடும். சாதாரணமா மனுஷனுடைய உடல்ல எப்பவும் உஷ்ணம் இருந்துகிட்டே இருக்கும். வேற எந்த மருந்து கிடைக்காத நேரத்துல
இப்படி குளிரால பாதிக்கப்பட்ட நோயாளியுடைய உடலை அழுத்தமா கட்டி பிடிச்சு நோயாளியுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் நம்ம உடல்ல இருக்கிற உஷ்ணம் பரவும்படி செய்யணும். நோயாளியை காப்பாத்த இதை தவிர வேற வழியே இல்லை. அது எப்படின்னா, டாக்டர் என்ன டாக்டர் நீங்களே தொட்டுக்கிட்டு பாவம் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர வேணாம், அவங்கள விடுங்க. ஏமா யுவர் ரைட், யுவர் ரைட். நீங்க யாராவது ட்ரை பண்றீங்களா? பாப்பா நீயாவது கொஞ்சம் பிராக்டிகலா ட்ரை பண்ண, ஃபியூச்சருக்கு நல்லது. நோ தேங்க்ஸ், தேவையில்லை டாக்டர். நீங்க சொன்ன ட்ரீட்மெண்ட் நாங்க புரிஞ்சுட்டோம். வெரி குட். மிஸ்டர் கோபி, நீங்க எழுந்து போய் கேஷியர் பணத்தை வாங்கிக்கங்க. எந்த குழந்தையும் பிராக்டிகலா ட்ரை பண்ணீங்களா? நாட் நவ். வெரி வெரி பேட். எங்க எக்ஸ்பெரிமெண்ட்ல கிளைமேக்ஸ் பாக்கி இருக்கு. ஐயோ இப்ப என்னால முடியாதுமா, நாளைக்கு பாத்துக்கலாம். ஒண்ணாகாது சார், ஒரு நிமிஷம் தான். ஒரு நிமிஷத்துல எப்படி முடியும்? டைம் ஆகாது சார். ராதா எங்க? டாக்டர் ராதா எங்க? ராதாவோட அப்ப வந்திருக்கேன்னு சொல்லு. ஓஹோ, உனக்கு தமிழ் தெரியாதா? பாபாயா மேரே பாப் நீ, உங்க அப்ப இல்ல, ராதா கி பாபாயா போலோ. அச்சா அச்சா போலோ ஓ. 30 ரூபா கொடு. மோதி நீ எங்க வந்த? எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும்னாங்க, அதனால வந்தேன். ஆத்தால் ஒரு 30 ரூபாய்க்காக இப்படி ஐஸ் கட்டியில விழுந்து புரளணுமா? உனக்கு ஏன்பா அந்த தலையெழுத்து? தலையெழுத்தாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாம் காதல் காதல். டாக்டர் ராதா இல்ல, அவன் என்ன காதலிக்கிறான். தினம் கையையும் காலையும் ஆபரேஷன் பண்ற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு காதலாவது கத்திரிக்காயாவது. கோபி, இதெல்லாம் நீ நம்பாத. மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தா மிருத்திகாரனா இருந்தா காதல் வராத. ராதா என்ன மனப்பூர்வமா காதலிக்கிறாயா? என்ன இது? என்ன இது என்ன? வாக்கிங் ஸ்டிக். இத வச்சு நடக்கவும் செய்யலாம், அடிக்கவும் செய்யலாம். இப்ப என்ன செய்யறாப்ல கைஸ் ஐடியா? உன் பேர் என்ன? எல்லாரும் என்ன செல்லமா கோபின்னு வாங்க, ஆனா என்னுடைய பேர் கோபாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணா. ஒன்னும் கோகுலம் இல்ல, மெடிக்கல் கோபிகள் எங்கெங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் கோபாலகிருஷ்ணன் இருப்பார். வை ராதா உன்னை காதலிக்கிறாளா? வேற என்ன உன்னைய காதலிக்கிறாங்க? ராதா கோபாலகிருஷ்ணன் காதலிக்காம குலாம் முகமதிய காதலிப்பா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு மேன். என்ன மேன்? ராதா உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னாளா? என்ன மேன் பெரிய ராதா பெத்த அப்ப கேள்வி கேட்கற மாதிரி கேட்கிற? ராதாவை நான் பெக்கல, என் பொண்டாட்டி பெத்தான். அப்படியா? நீங்க ராதாவோட அப்ப என்ன அப்படியே நில்லுங்க மாமா. நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் மாமா, நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் மாமா. எப்ப மெட்ராஸ்ல இருந்து வந்தீங்க? ஏன் வந்தீங்க? நிக்கிறீங்களே, உட்காருங்க. மாமி எல்லாம் எப்படி இருக்காங்க? என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாமி இருக்க இடத்துக்கு உன்னை அனுப்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். மாமி எங்க இருக்காங்க? டி நகர்லயே கோடம்பாக்கத்திலே யமலோகத்துல. நீங்க விளையாடுறீங்க. ராதாட்ட இனிமே பேச்சு வச்சுக்கிட்ட கைய காலை ஒடிச்சிருவேன். கேட் அவுட். மாமா நான் தமிழ்நாட்டு பையன். ஐ சே கேட் அவுட். டி நகர்ல பரகல்பா. நானும் விட மாட்டேங்கிறீங்க பாருங்க. எடுறா, நீங்க எடுக்க. எனக்கு தெரியாத எடுக்க. ஆமா ஆமா, நான் வர மாமா. பொண்ணா இல்ல பையன். இந்த காலத்துலதான் ஆம்பளைக்கு பொம்பளைக்கு வித்தியாசம் தெரியலையே. மிஸ்டர், உடம்பு எப்படி இருக்கு? நமக்கு இஸ்கின்னு இருக்கு, உங்களுக்கு எப்படி இருக்கு? மறுபடியும் பல்ஸ் பாக்கணுமா? ஓ எஸ், நான் இங்கே படுத்துக்கிறேன். பல்சன் தான். என் ஹார்ட்டே பாருங்க. முதுகு தோலே உறிஞ்சு போகும். அதுதான் ஏற்கனவே வெந்நீர் தொட்டியில தள்ளி விட்டு உடம்பு தோலை எல்லாம் உரிச்சிட்டீங்களே. சோ சாரி, அது விளையாட்டுக்காக. அந்த விளையாட்டை இங்க கொஞ்சம் விளையாடுங்களேன். மிஸ்டர், என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போகுது? அது ஐஸ்ல இருக்கிறதுனால உடம்பெல்லாம் மறத்து போச்சு, அதனால தான் பேச்செல்லாம் ஒரு மாதிரி போச்சு. பக்கத்துல ஆஸ்பத்திரியும் இல்ல, மருந்தும் இல்ல. வருங்கால டாக்டரே, என்ன கொஞ்சம் கவனிங்களே, என்ன கொஞ்சம் கவனிங்களே. ஐயோ, என்ன கொஞ்சம் கவனிங்களே. கோபி, குளிர் ஜாஸ்தியா இருக்குன்னு அதுக்காக இப்படியா? இப்ப நான் வெளியே போகணுமா?
சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டிட்டோம். நான் நினைச்சு போச்சா படக் படக். அப்போ ராதாவே எனக்கு அண்ணியா குட்டியா? படையா அவன் ஐஸ் பள்ளத்துல விழுந்துட்டாளா? போய் டாக்டர் கூட்டிட்டோம். வெளியே ஒரே பனி புயலா இருக்கு. பெட்ரோல் இல்லாம இந்த வண்டி நகராது. நீ டாக்டர் கூட்டிட்டு அவனுக்கு டாக்டர் பணம் கொடுக்க. டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் இல்லன்னு கையை வச்சுட்டா டாக்டர் பெட்ரோல் டாக்டர். இரு துணி மாத்தி. ராதா இதோ பார். ராதா இந்த நேரத்துல நீ தூங்க கூடாது. ராதா வேற எந்த மருந்து கிடைக்காத நேரத்தில் குளிரான பாதிக்கப்பட்ட இப்படிப்பட்ட நோயாளியோட உடம்பை அழுத்தமா கட்டி பிடிச்சு நோயாளியுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் நம்ம உடம்புல இருக்கிற உஷ்ணம் பரவும்படி செய்யணும். காப்பாத்த அதுதான் ஒரே வழி. அதுதான் ஒரே வழி. அதுதான் ஒரே வழி. என்ன மன்னிச்சிடு. அந்த நிலைமையில உன்னை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு புரியல. அப்போ டாக்டர் ஆனந்த் சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதை தவிர எனக்கு வேற வழியே தெரியல. ராதா மௌனமா இருந்து என்ன கண்டிக்கிறியா இல்ல தண்டிக்கிறியா? நான் செய்தது தவறா இருக்கலாம், ஒருவேளை அது பாவமா கூட இருக்கலாம். ஆனா ஒரு உயிரை காப்பாத்தணுங்கிற நல்ல எண்ணத்தை தவிர வேற கெட்ட எண்ணமே இல்ல. ராதா ஏன் பேசாம இருக்கு? என்ன மன்னிச்சேன்னு சொல்றாதா? உங்க மேல தப்பு இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்றாதா? பிளீஸ். கோபி, நீங்க என் உயிரை காப்பாத்தினதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அதனாலதான் பேச முடியாத பூமி ஆயிட்டு. ராதா கோபி, ராதா ராதா கோபி, நான் என்னைக்கும் என்ன உங்களுக்கு அர்ப்பணிச்சிட்டேன். இன்னைக்கு என் உயிரை காப்பாத்தி என்ன உங்களுக்கு சொந்தமாக்கிட்டீங்க. கோபி